நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களுக்கு 250 கோடி பேரம் பேசிய திமுகவின் முக்கிய புள்ளி வெட்ட வெளிச்சத்திற்கு வந்த உண்மை என்னதான் ஆச்சு? ஏற்கனவே திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் 230 நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பொன்முடி அவர்களும் எப்ப வேண்டுமானாலும் சிறைக்கு செல்வார். தற்பொழுது இடைக்கால தடையும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அடுத்த கட்டமாக திமுகவின் 14 அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எந்த ஒரு அமைச்சராவது சிறைக்கு சென்றால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஊழல் ஆட்சிதான் நடைபெறுகிறது என்பதை எதிர்க்கட்சிகள் அனைவரும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று விடுவார்கள். இதனை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிபதி வெங்கடேசன் அவர்களுக்கு 250 கோடி பேரம் பேசி தற்பொழுது அனைத்து வழக்குகளில் இருந்தும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் அல்லது 3 ஆண்டுகள் வரை இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற திமுகவின் முக்கியமான புள்ளி நீதியரசராக இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேசன் அவர்களுக்கு 250 கோடி பேரம் பேசி தற்பொழுது இந்த டீலிங் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இதற்கு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறிய பதில்தான் தற்பொழுது அதிர்ச்சி அளித்திருக்கிறது. இதற்கு முன்பாக நீதிபதி அள்ளி அவர்களிடம் சுமார் 300 கோடி ரூபாய் பேரம் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவர் இதனை ஏற்க மறுத்த நிலையில் அதே பாணியை தான் தற்பொழுது ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் கூறியிருக்கிறார். லஞ்சம் பெற்றுக்கொண்டு நான் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படுமானால் நான் நீதியரசராக இருக்கக்கூடியவதற்கு பயனில்லை என்றும் தற்பொழுது உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கடைசி ஆயுதமாக நீதிமன்றம் இருக்கிறது. அங்கும் தவறு இழைக்கப்பட்டால் மக்கள் ஏமாற்று விடுவார்கள் என்ற பதிலை திமுகவிற்கு கூறும் விதமாகத்தான் அமைந்திருக்கிறது அவர் கூறிய பதில். நீதியரசராக 13 பிப்ரவரி 2020 முதல் உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் பதவியேற்று வரும் நிலையில் இவர் கூடுதலாக மக்கள் பிரதிநிதிகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் வழக்குகளையும் கண்காணித்து வருகிறார். இவரை விலை பேசுவதற்கு திமுகவினர்கள் முன்னெச்சரிக்கையாக ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்ட நிலையில் அனைத்தும் தற்பொழுது வீணாகிவிட்டதாகவும் தற்பொழுது தலையில் அடித்து கதறும் விதமாக அமைச்சர்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக 14 அமைச்சர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து வழக்குகளுக்கும் சாட்சிகள் அனைத்தும் சாதகமாக இருந்தால் அனைவரும் சிறைக்கு செல்வார்கள் என்று ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். இதனை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.